Hi friends, welcome to Bashas Kitchen. Bashas Kitchen la இன்னைக்கு நம்ம breakfast, lunch, dinner, whole meal plan பார்க்க போறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல நான் ராகி சேமியா புட்டு ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். லஞ்ச்க்கு பாத்தீங்கன்னா ஒரு முள்ளங்கி சாம்பார் செஞ்சுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு ஒரு காய் செஞ்சிருந்தேன். இந்த சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வெறும் நீங்க மிளகாத்தூள் சேர்த்து இந்த சாம்பாரை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சாம்பார் பவுடர் அரைச்சு விடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியா அந்த சாம்பாரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சாம்பார் எனக்கு டின்னருக்கும் கொஞ்சம் மிச்சமா இருந்துச்சு அப்படின்றதுனால ஒரு பொங்கல் ரெசிபி டின்னருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். டின்னர்ல பாத்தீங்கன்னா தென்னை அரிசி வச்சு பொங்கல் அப்புறம் உளுந்து போண்டாவும் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். ஸோ இந்த எல்லா ரெசிபிஸும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் தோரம் பருப்பை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு 10லிருந்து 12 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 3லிருந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பருப்பு வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம முள்ளங்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முள்ளங்கி சேர்த்துடலாம். பொடி பொடியாக நறுக்குன கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் அரை தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முள்ளங்கி வேகிறதுக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். முள்ளங்கி வெந்துட்டு இருக்க டைமில் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5லிருந்து 7 நிமிஷத்தில் முள்ளங்கி வெந்துருச்சு. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துருங்க. அடுத்ததான் இதில் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாம்பாருக்கு நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறதில்ல, வெறும் மிளகாத்தூள் சேர்த்து தான் இந்த சாம்பார் நம்ம செய்ய போகிறோம். பருப்பு வேக வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா புளி வாசனை போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பை லைட்டாக மசிச்சுட்டு இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்மளோட முள்ளங்கி சாம்பார் தயாராயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் இது நம்மளுக்கு கெட்டியாயிரும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையானது தாளிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, ஜீரகம் அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாம்பார் செஞ்சுட்டு தனியாக தாளித்து விடும்போது நல்ல டேஸ்டியாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொடி பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் அப்புறம் பெருங்காயம் சேர்க்கும் போது சாம்பார் நல்ல டேஸ்டியாக வரும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் சாம்பார் வடகம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் வடகம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம், ஆனால் இது சேர்த்திங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம தாளிச்சது எல்லாத்தையும் நம்ம சாம்பாரோட சேர்த்துருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட முள்ளங்கி சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி முள்ளங்கி சாம்பார் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சாம்பார் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால இந்த கன்சிஸ்டன்சிலேயே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். முள்ளங்கி சாம்பாருக்கு இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு காய் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் காய் செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் பூண்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. தொக்கு உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட்டில் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்க பூண்டு அப்புறம் தக்காளி சேர்த்துருங்க. பூண்டோட வாசனை வெங்காயம் தக்காளியும் நல்லா ப்ரௌனாக நம்மளுக்கு வதங்கிடணும்.
அதுக்கு இடையில நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் முருங்காவை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்தளவு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் கலந்தத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்தத்தூள் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இதில் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முருங்கைக்காய் வேகிறதுக்கு இப்போ தண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ வேக விடுறதுக்காக க்ளோஸ் பண்ணிடுறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் நம்மளோட முருங்கைக்காய் வேகிறதுக்கு. நடுநடுவில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு முருங்கைக்காய் வேகணும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் காய் தயாராகிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளோட லன்ச் ரெசிபிஸ் ரெண்டுமே செஞ்சாச்சு. அடுத்து இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் ராகி சேமியா செய்ய போகிறேன். இதுக்கு ராகி சேமியாவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க. கரெக்டாக 30லேருந்து 40 செகண்ட் தான் இதை நீங்கள் தண்ணியில் விட்டுருக்கணும். இப்போது அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி இட்லி சட்டி ரெடி பண்ணிவிட்டு அடியில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் வச்சுருங்க. இட்லி சட்டி மேலே ஒரு துணி வச்சுட்டு நம்ம இதில் தண்ணியிலேருந்து எடுத்து இந்த ராகி சேமியாவை புழிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் இந்த ராகி சேமியாவை நீங்கள் தண்ணியில் விட்டுறக்கூடாது. கரெக்டாக ஒரு 30 செகண்ட் வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை மூடி ஒரு 15 மினிட்ஸ் அவிச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ராகி சேமியா இந்த மாதிரி இருக்கும். நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளோட சேமியா எவ்வளோ பொழு பொழுன்னு சூப்பராக வெந்திருக்குன்னு. நம்மளோட சேமியா நல்லா கொஞ்சம் சூடு இருக்கும்போதே இதில் நம்ம வெல்லமும் அப்புறம் தேங்காயும் சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஜாரில் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வெல்லத்தை ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக. சேமியா சூடாக இருக்கும் போதே இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இதில் வெல்லத்தை சேர்த்துருங்க. இந்த சூட்லேயே இந்த வெல்லம் நல்லா நம்மளுக்கு இலக்கிரும். நல்லா நம்மளோட சேமியாவோட பிளெண்ட் ஆயிரும். அடுத்ததாக எடுத்து வச்சிருக்க தேங்காய் பூ அப்புறம் ஏலக்காவையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ராகி சேமியா புட்டு தயாராகிருச்சு. ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது நீங்கள் குழ குழன்னு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இதை நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கும் போது கரெக்டாக ஒரு 30 செகண்டுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. இந்த நியூட்ரிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி டின்னரில் பார்த்தீங்கன்னா தெனை அரிசி வச்சு நான் பொங்கல் செய்ய போகிறேன். தெனை அரிசியும் பாசி பருப்பையும் எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் தெனை அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுந்து போண்டாக்கு தேவையான உளுந்தை வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் இது ஊறணும். தெனை அரிசியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே பச்சரிசிக்கு வைக்கிற அதே தண்ணி தான். டபுள் மடங்கு தண்ணி இதில் நீங்கள் ஊற்றணும். ஸோ 2 கிளாஸ்க்கு நான் இங்கே 5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பச்சரிசினா நம்ம 4 விசில் வேக வச்சு எடுத்துக்குவோம். இதுக்கு 2 விசில் இருந்தாலே போதும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையானதை தாளிச்சிடலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் மிளகு போட்டு தாளிச்சுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பொங்கலோட சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட தெனை அரிசி பொங்கல் தயாராகிடுச்சு. இது ஒரு மில்லட் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்மளுக்கு சின்ன அரிசி அப்படின்றதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவும் டைஜஸ்ட் ஆயிரும். உளுந்து போண்டா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஊற வச்சுருந்த உளுந்த ஒரு ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
பர்னரில் எண்ணெய் சூடாயிட்டு இருக்க டைமில் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மிளகு, பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கை அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்டு இருக்க டைமில் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உளுந்தில் உங்களுக்கு தண்ணி விட்டுரும். தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கையிலேருந்து இந்த மாதிரி எடுத்து போண்டாவை போட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் இதை கோல்டன் ப்ரௌன் ஆகலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி போண்டாவை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற மற்ற மாவையும் போண்டா போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டின்னர் ரெசிபிஸ் தயாராகிடுச்சு. இந்த டின்னர் கோம்போவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஹோல்சம் மீல் மெனு உங்களுக்கு வேணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பாருங்க. அடுத்து இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.